ஹாட் வாட்டர்னால ஸ்கின் ப்ராப்ளம், ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இந்த மாதிரி இஷ்யூஸ் தான் வரும்னு கிடையாது. ஈவன் உங்களோட பாத்ரூம் டைல்ஸு, கீசர்ஸு, அப்புறம் டிஷ் வாஷர்ஸ் இந்த மாதிரிலாம் கூட எல்லாத்துலேயும் பைப்ஸ் எல்லாத்துலேயும் உங்களுக்கு ஸ்கேல் ஃபார்மேஷன் வரும். பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா டிஷ் வாஷர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா விற்கிறப்போ அவங்க வந்து ஹாட் வாட்டரில் யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற விஷயத்தை அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஹாட் வாட்டர் பியாண்ட் ஒரு 200-300 ppm மேலே இருந்ததுனாலே 200 மேலே இருந்ததுனாலே டிஷ் வாஷர்ஸ் வந்து ஸ்கேல் ஃபார்மேஷனாக இட் கேனாட் பி யூஸ்ட். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா எல்லாரும் டிஷ் வாஷர் வாங்கி வந்து வீட்டில் வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி போட்ட பிறகு தான் தெரியும் அது யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு. அப்புறமா வாட்டர் சாஃப்ட்னருக்காக கூகுள் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. வாட்டர் சாஃப்ட்னஸ் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னா இட் ஒர்க்ஸ் ஆன் ரெசின் பேஸ்ட் டெக்னாலஜி விச் இஸ் உப்பு தண்ணி உப்பு தண்ணி கரைச்சி நீங்கள் அப்புறம் அதை பண்ணிங்கன்னா தான் சாஃப்ட் வாட்டர் ஆகும். இங்கே டிஷ் வாஷரில் பார்த்தீங்கன்னா ஹை ஹீட்டில் அதாவது 100°C ப்ராசஸ் ஆகிறதுனால உங்களை டிஷ்ஷஸ் வாஷ் பண்ணுறதுனால அந்த சோடியம் அயான்ஸும் உள்ளேருந்து எஸ்கேப் ஆக முடியாது சோடியம். அதனால உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அதில் ஸ்கேல் ஃபார்மேஷன் வரும். இந்த டிஷ் வாஷரில் உங்களுக்கு ஒரு அல்டிமேட் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஆரோ பிளான் தான். ஸோ நீங்கள் டிஷ் வாஷர் ஆரோ பிளானே மார்க்கெட்டில் கிடைக்குது. அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கி கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் யூஸ் இருக்கும்.